அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் கார்டினல் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு விவாதத்திற்கும் அங்கீகாரத்திற்கும் கொணரப்பட இருக்கின்ற ஒரு சட்ட மாற்றத்தை பற்றி கவலை தெரிவித்திருந்தார். அதாவது இலங்கையிலும் தன் பாலின திருமணங்கள் அல்லது வாழ்வுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த சட்டம், ஆண் ஆணை அன்பு செய்வதும் பெண் பெண்ணை அன்பு செய்வதும் ஆகிய இந்த ஒழுக்க முறை உலகத்தின் பல நாடுகளிலே சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாகும். இங்கு கூடுதலாக பெண்ணியம் என்று சொல்லப்படுகின்ற பெண்களுடைய சுதந்திரத்திற்காக விடுதலைக்காக குரல் கொடுக்கின்ற அந்த வட்டத்திலிருந்தும் இந்த அங்கீகாரம் தேவை என்று கூறப்படுகின்றது. இதன் வழியாக பல நாடுகளிலே இது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் மனித உரிமை கோரிக்கைகளாகும். இருப்பினும் ஆசிய மண்ணை பொறுத்தளவிலே இந்துக்களும் பௌத்தர்களும் அதிகமாக வாழுகின்ற நாடுகளிலே இவர்களுடைய பின்னணியிலும் இஸ்லாமியர்கள் வாழுகின்ற அவர்களுடைய சமூகங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு சமய ரீதியான அங்கீகாரம் இங்கு வழங்கப்படாமல் இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். கிறிஸ்தவ சமயத்தை பொறுத்தளவிலே இரக்கத்தினுடைய பார்வையினால் எல்லோரையும் பார்க்கின்ற திரு அவை இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே அல்லது வாழ்க்கை சூழலுக்குள்ளே அகப்பட்டு இருக்கின்றவர்கள் மட்டிலே கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய கருணையை, தன்னுடைய அக்கறையை அவர்களுடைய நல்வாழ்வுக்காக அவர் தன்னுடைய குரலை கொடுத்திருக்கின்றார். இயேசு பாவிகளை அன்பு செய்தார், அவர்களோடு உணவருந்தினார், அவர்களோடு தன்னுடைய உறவை ஏற்படுத்தினார். ஆனால் பாவத்தை அவர் வெறுத்தார் என்பது மிகவும் தெளிவாக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். வேத நூலை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது திருமண வாழ்வு ஒரு பெரும் புனிதமான வாழ்வாகும். ஆண் பெண் என்று இருவரும் அமைத்துக் கொள்ளுகின்ற இந்த திருமண வாழ்வு கடவுளுடைய திட்டத்திற்கும் அவருடைய வழிமுறைகளுக்கும் அவருடைய சட்டத்திற்கும் இந்த இயற்கையினுடைய அனைத்து ஒழுங்கமைப்புக்கும் மிகவும் புனிதமான ஒரு உயர்வான வாழ்க்கை முறையாக கருதப்பட்டது. தொடக்க நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று அவனுக்கு துணையாக, அவனுக்கு ஈடாக அவனுடைய விழாவிலே இருந்து இறைவன் மனுஷியை படைத்தார், பெண்ணை படைத்தார் என்று அழகாக கூறப்படுகின்றது. இங்கே இந்த ஆண் பெண் என்கின்ற உறவு எல்லா மனித உறவுகளுக்கும் உச்சக்கட்டமாக அன்பு வாழ்வினுடைய ஒரு உயரிய வாழ்க்கை முறையாக கடவுளால் அமைக்கப்பட்டது என்று சொல்லி தொடக்கத்திலே இருந்து, அதாவது இந்த உலகத்தை, அழகான உலகத்தை படைக்கின்ற இறைவன், நன்று நன்று என்று கண்டுகொள்ளுகின்ற இறைவன் இதை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது இந்த வாழ்வு முறை, அதாவது ஆண் பெண் என்று இணைந்து வாழுகின்ற இந்த திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு நல்லது, புனிதமானது, அழகானது என்று அமைத்து வைத்திருக்கின்றார். கடவுள் அமைத்து வைத்த மேடை, அதில் எல்லோரும் ஆண் பெண் என்று இணைந்து வாழ்வது அவர் அமைத்து வைத்த ஒரு மேடை என்று சொல்கின்றார். அதனாலே கடவுளுடைய திட்டத்தின்படிதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், வாழ வேண்டும். அந்த திசையிலே தான் அவன் செல்ல வேண்டும்.
பலவாறு நாங்கள் செய்கின்ற விடயங்களை நியாயப்படுத்துவதற்கு அளவுக்கு மீறிய சுதந்திர உணர்வுகளோடும் அளவுக்கு மீறிய ரீதியாக எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய நோக்குகளையும் நாங்கள் விரிவாக்க முடியாது. கிறிஸ்து இந்த திருமண வாழ்வை பற்றி பேசுகின்ற பொழுது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஒரு அழகான நிரந்தரமான மிகவும் தெளிவான ஒரு கூற்றை கூறி வைக்கின்றார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இன்றைய காலகட்டங்களிலே இந்த குடும்ப வாழ்வு என்பது பல சவால்களுக்கு உட்படுத்தப்படுகின்றது. பொருளாதார ரீதியாக அவர்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் அது ஒரு புறம். நான் நீ என்கின்ற அந்த ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து கூட்டாக வாழுகின்ற அவர்கள் நிரந்தரமாக ஒருவர் மற்றவருக்கு அர்ப்பணித்து நிரந்தரமாக இறுதி வரை பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று கூறி அந்த வாக்குறுதிக்கேற்ப வாழுகின்ற அந்த வாழ்க்கை பயணத்திலே எதிர்நோக்குகின்ற சவால்கள் பல. இரண்டு உள்ளங்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது அங்கு இறைவன் பிரசன்னமாக இருக்கின்றார் என்று திருமணத்தை பற்றி பேசுகின்ற பவுலடிகளார் இறைவனுடைய அன்பு மக்கள் மத்தியிலே எப்படி இருந்ததோ அல்லது கிறிஸ்துவனுடைய அன்பு திரு அவை மட்டிலே எப்படி இருந்ததோ அது ஒரு தியாக அன்பாக, கொடுக்கின்ற அன்பாக, பிரமாணிக்கமுள்ள அன்பாக, இதை ஒரு கவனன்ட் என்று சொல்வார்கள். அதாவது இது ஒரு உடன்படிக்கை அன்பு. உடன்படிக்கை உறவு வெறுமனே ஒரு ஒப்பந்தத்திலே இருந்து வேறுபட்டதாக இருக்கிறது, மேன்மையானதாக இருக்கிறது. ஒப்பந்தத்தில் இருவர் சம்மதத்தை தெரிவிக்கலாம். அதை பிறகு அவர்கள் சட்ட ரீதியாகவோ அல்லது அவர்கள் முறித்து கொள்ளலாம் தாம் விரும்பியவா. இங்கு உடன்படிக்கை என்பது கடவுளுடைய அன்பு, தங்களுடைய அந்த மக்களுக்கு அவர் கொடுக்கின்ற அந்த அன்பு 100% பிரமாணிக்கமானதும் 100% மாறானதாகவும் 100% நிரந்தரமானதாகவும் 100% அது தியாக சிந்தை கொண்டதாகவும் இருக்கின்றது. இந்த அன்பைத்தான் திருமண வாழ்விலே கணவன் மனைவி அனுபவிக்கின்றார். அதனால் இந்த ஆண் பெண் என்கின்ற இந்த உறவு கடவுள் அமைத்து வைத்த ஒரு அழகான திட்டமாகும். இதிலே பல சிக்கல்கள், பிரச்சனைகள் காலப்போக்கிலே எழலாம். அல்லது ஒருவர் மற்றவருக்கு தன்மை முழுமையாக அர்ப்பணிக்க மறுக்கலாம். அல்லது ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்க இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திரு அவை காலாகாலமாக கட்டி காக்கின்ற ஒரு பெரும் சொத்தாக இந்த திரு அவையினுடைய புனிதமான வாழ்வுக்கு அடித்தளமாக இருப்பது குடும்ப வாழ்வு. ஆண் பெண் என்கின்ற இந்த இருவரும் சம்மதம் கொடுத்து அவர்கள் கடவுளுடைய அருளோடு அவர்கள் ஒருவர் மற்றவருக்காக எல்லா வேளைகளிலும் அர்ப்பணித்து வாழுகின்ற இந்த அர்ப்பண வாழ்விலே நிறைவான மகிழ்ச்சி உண்டு, திருப்தி உண்டு, அதனால் வெற்றி உண்டு. நீண்ட காலத்திலே அதனுடைய பயன் 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவார். அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அது தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றதாக அமையும். இப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்வை, குடும்ப வாழ்வுக்கு இப்படிப்பட்ட லௌகீக ரீதியான உலக ரீதியான போக்கிலே கடவுளை மறந்து ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட திட்டங்கள் அரசியல் நோக்கிலே அல்லது மனித ஒரு குறைவான இலட்சியங்களை, உணர்வுகளை கொண்ட நோக்கிலே உருவாக்கப்பட்டாலும் கிறிஸ்தவர்கள் என்ற அடிப்படையிலே கிறிஸ்துவனுடைய போதனையையும் எண்ணங்களையும் நாங்கள் நாளும் பொழுதும் பிரதிபலித்து வாழுகின்றோம் என்ற அந்த உயர்வான எண்ணத்தோடு குடும்பங்கள் ஆண் பெண் என்று கணவன் மனைவி இணைந்து அவர்கள் வாழ வேண்டும் என்றும் அவர்கள் சிறப்பான முறையிலே வாழ என்னுடைய ஆசீர்களை அவர்களுக்கு தெரிவித்து நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.
எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.